இந்த பதிவானது இளம் வழக்கறிஞருக்கு தான். அவங்க அன்றாட பணியில் நம்ம சட்டம் போகிறோம் இல்லைங்களா, கிளைண்ட்டுக்காக நம்ம சந்திக்கக்கூடிய சில சங்கடங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பீங்க. ஆனால் போலீஸ் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளான்னு கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வர சொல்லுங்கள், அதுவும் போலீஸ் நோட்டீஸ் கூட அனுப்ப மாட்டாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? 5 பேர் உட்காந்து சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது? ஐயா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா இந்த கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் கம்ப்ளைண்ட்டில். அது டிஸ்க்ளோசஸ் தி காக்னிசபிள் அஃபென்ஸ்னாக்கா இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் போடுங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனே போகக்கூடாது. எஃப்ஐஆர் போட்ட பிறகு நீங்கள் பார்ட்டி கூப்பிட்டு விசாரணை பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாத ஐஓ மேலே கிரிமினல் ஆக்ஷனே எடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. எந்த இடத்துல? பேரா 111 கிளாஸ் 1ல் சொல்லியிருக்குது. ஆல்ரைட், அதை பேஸ் பண்ணி நம்ம ஆனரபிள் ஹைகோர்ட் மெட்ராஸில் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் சுகேசன் டிரான்ஸ்போர்ட்டை சொல்லியிருப்பாங்க. பேரா 99ல் காக்னிசபிள் அஃபென்ஸ்னாலே இம்மீடியட்டாக போடணும், ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் வரக்கூடாது. அப்படி மீறினாக்கா நேராக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போங்க, ஆர்டர் வாங்குங்க. அதையும் மீறி பண்ணாங்கனாக்கா அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. நம்ம யார்? ஜனநாயக நாடு, சட்டம் ஆளக்கூடிய நாடு, மக்களுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறவங்க எம்எல்ஏ எம்பிங்க. அவங்க போடுற சட்டங்க பார்லிமெண்ட்டில் இப்போ வந்துருக்கு BNSS CRPC, அதுவும் அதான் சொல்லுது. CRPCனா 156, அப்புறம் 154, 153 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CRPCயில் பார்த்துக்கணும். BNSSல பார்த்தீங்கன்னா 173, 174, 175 இதெல்லாம் என்ன சொல்லுது? கண்டென்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்டு டிஸ்க்ளோசர் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் எஃப்ஐஆர் போடணும் தான் சொல்லுது பாருங்கள். ஆனால் நம்ம போலீஸ்காரவங்க இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நான் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண கூட கேட்பேன், ஏங்க சட்டம் ஒரு சைடாக வேலை செய்யுது, போலீஸ் ஒரு சைடு வேலை செய்யுது. நம்ம போலீஸை நான் பாகிஸ்தான் போலீஸாரோட கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறது என்ன நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா, சார் எங்கள் மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் வருது, கவர்மெண்ட்லேருந்து எல்லா கம்பெனிலையும் எஃப்ஐஆர் போட வேணான்றாங்க, CSR கூட கொடுக்க வேணான்றாங்க. ஏன்னா நிறைய கிரிமினல் கேஸ் ஆகுது, ரிஜிஸ்டர் ஆகுது, அப்படின்றது பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகுது. அதனால் நீ யாருக்குமே மேக்ஸிமம் கொடுக்காதீங்க, எஃப்ஐஆரும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேலே அதிகாரிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் பொய் நீ நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்றைக்கிங்க 9/9/2025 1:15 மணிக்கு என்னுடைய ஜூனியர் சந்தோஷ் அட்வொகேட்டு செவ்வாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் மேடம் அன்பு செல்வி மேடத்தை காண்டாக்ட் பண்ணுறாங்க. நீலகண்டன் ஒருத்தர் 80 வயசு ஆள், அவர் லேண்டை 4G ரெக்கார்டு வச்சு கிராப் பண்ணிடுறாங்க. இது சம்மந்தமாக அவங்க ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க 80 வயசான ஆளுங்க வர முடியாதுங்க, சீனியர் சிட்டிசனை யாரோ ஒருத்தர் அனுப்புனா அங்கே வர முடியாதுன்னு ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஒரு எஃப்ஐஆராவது போடுங்கன்னா, எஃப்ஐஆர்லாம் போட முடியாது சார், மேலே